ஹை செல்லுக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, கடந்த 2 ட்ராமாக்குமே காப்பிரைட் இஷ்யூ. அதனால தான் என்னால் வந்துட்டு ட்ராமாங்களை கண்டினியூ பண்ண முடியல, வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாய் ட்ராமா ஒன்று பார்க்கலாம். இதோடைய கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சு ரிவெஞ்சுக்காக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயின் மேலே லவ் வந்துடுது நம்ம ஹீரோக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி ஒன்றா சேர்றாங்க தான் ஸ்டோரி. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கல்லறைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியும் நம்ம டிராமாவுடைய ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு மண்டபத்தில் வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சமக்கவும் வந்துடுது. உடனே அவங்க தங்கச்சியுடைய கையை பிடிச்சி இழுத்து, ஏன்டி இவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும் இல்லையா, இவனை போயிட்டு நீ கல்யாணம் பண்ண போறியேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே பாரு, உன்னையா நீங்கள் வர சொன்னது, இந்த பைத்தியக்கார பொம்பளை இங்கே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து வந்துட்டு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் யாரை பார்த்துட்டா பைத்தியக்கார பொம்பளைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பொழிச்சுட்டு வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ நல்லா பொழிச்சுன்னுவாங்க, என்னோட ஹஸ்பண்ட் அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் தங்கச்சி கறி கேட்க, ஓ அக்கா உனக்கு தெரியலையா, அக்கானு கூட உனக்கு சொல்றதுக்கு இப்ப வாய் வலிக்குதோ, ஒழுங்கா வாடி என் கூட, இவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும் இல்லையா, இவன் சரியான ரவுடி, இவன் சரியான கொலைக்காரன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்தையே நாசம் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ அப்ப நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் தான் ஓடி வந்து, மேடம் என்ன பண்றீங்க, ஒரு நிமிஷம் எந்திரிங்கன்னு சொல்ல, இங்க பாரு என் தங்கச்சி வந்துட்டு அந்த கொலைக்காரனை கல்யாணம் பண்றா அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மேடம் அங்க இருக்கிறது உங்க தங்கச்சி கிடையாது, தங்கச்சியுடைய ஹஸ்பண்டும் கிடையாது, கொஞ்சம் நல்லா பாருங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி அது வேற யாரோ கப்புள்ஸ், ஹீரோயின் வேற யாரு கல்யாணத்துக்கும் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஒரு கல்லறைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அது அவங்க தங்கச்சியுடைய கல்லறை தான். ஹீரோயினுடைய தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. இப்ப அதே கல்லறையில நம்ம ஹீரோவுமே பூ வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட், என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க, உங்க தங்கச்சியுடைய கல்லறை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மண்டபத்துல போய் இப்படி பிரச்சனை பண்ணிட்டீங்களே, வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவ ஹீரோவும் நம்ம ஹீரோயினுடைய வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஹீரோவும் நம்ம ஹீரோயினை நோட்டமிட்டு இருக்கா. எதுக்காகனா ஹீரோயினை கடத்ததான் போல இருக்கு. ஹீரோயின் இப்ப ரொம்ப தலைவலியில அவங்க ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஃபியான்சி எப்படி வேணாலும் இவனை வச்சுக்கலாம். இவன் கால் பண்ணி, என்னமா செல்லம் எப்படி இருக்குன்னு கேட்க, இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீ வேற ஒன்னான்னு சொல்லிட்டு, டேய் வந்துருந்தா தான் வந்துட்டு கம்பெனிக்கு வாடா, சும்மா என்ன ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ண, அப்ப கரெக்டா நம்ம தலைமாட்டுக்கிட்ட ஹீரோ கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோயினை கடத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாரா. ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. ஹீரோவா சத்தம் போட்ட அவ்வளவுதான், உன்னை சங்க அறுத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கடத்தி கூட்டு போலான்னு பார்க்க, லோ பிபியோ லோ சுகரோ என்ன கர்மமோ தெரியல, ஹீரோயின் மயக்கப்பட்டு கீழே விழ வர ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடுறான். இப்ப வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஹீரோயின் காணோன்னே, ஐயோ எங்க மேடம் போனாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிக்க, ஹீரோ அலேக்கா அரிசி முட்டையை தூக்கிட்டு வர மாதிரி நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்து கரெக்டா பைக்ல பின்னாடி உட்கார வச்சு ஒரு துணியை வச்சு கட்டிக்க, அது நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஃபியான்சி வந்துடுறான். எங்கடா என் லவரை கடத்தி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் நறுக்குள்ள போயிட்டு இருக்கா பாருங்க, ஹீரோயினுக்கு வந்துட்டு தெளிஞ்சிடுது. ஸோ ஹீரோயின் எந்திரிச்சிட்டே, யாரா நீ என்னை ஏன்டா கடத்துறன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோவா அமைதியா உட்காரு, இல்லைன்னா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காவாய் இருக்கு, அந்த காவாயை நம்ம ஹீரோ ஈஸியா தாண்டிடுறான். ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டால தாண்டவே முடியல. ஐயோ என் லவரை கடத்தி கூட்டு போறானேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கார ஷாக் ஆகி பார்க்க, ஹீரோ வந்துட்டு காவாயை தாண்டி இருப்பான் பாருங்க. ஹீரோயிசமா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவான்னு பார்த்தா டபுகடின்னு கீழே விழுந்துட்டான். இப்ப ஹீரோயின் டக்குன்னு கட்ட ஊத்துட்டு குடுகுடுன்னு ஓட, ஹீரோ என்ன பண்ண, உடனே கண்ணால ஷூட் பண்ணிடுவானா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் பொதுகடின்னு கீழே விழுந்துடுறாங்க. என்னடா நடக்குதுங்க, ஹீரோயின் இறந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்ப அப்படியே அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா அவருடைய சின்ன பொண்ணு நினைச்சு, சின்ன பொண்ணுடைய பேரு ரீட்டா, அதாவது நம்ம ஹீரோடைய லவ்வர் பல இருக்கு. ஸோ ரீட்டாவை நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து, உங்க பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது மனுஷனுக்கு. ஸோ அவரு மயக்கப்பட்டு அதே இடத்துல விழுதுற. இப்ப அப்படியே ஹீரோயினுடைய அங்கிளை காமிக்கிறாங்க. அங்கிளுக்கு ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொல்ல, உடனே அங்கிளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாங்க. இப்ப அங்கிள் என்ன சொல்றாங்க, ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயத்த நம்ம மீடியாக்காரங்க கிட்ட சொன்னா இந்த மாதிரி கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடும், அதனால வந்துட்டு கடத்தப்பட்ட விஷயத்த நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. பார்த்தா எந்திரிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் நல்ல வேலை நம்ம சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாங்க வந்து பாத்தீங்கன்னா கதவை திறக்க ட்ரை பண்றாங்க பாருங்க. அப்ப கதவை திறந்துகிட்டு யாரோ புடுக்குடுன்னு வராங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்பதான் நம்ம ஹீரோயின் கடத்தனுடைய முகத்தை பாக்குறாங்க. ஹீரோடைய முகத்தை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏண்டா நீ தான் என்ன கடத்தந்தான்னு கேட்க, மரியாதையோட பேசு அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னடா மரியாதை, என்ன வந்துட்டு கடத்திட்டு வந்திருக்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படி இப்படின்னு கத்த, ஆம்பளைன்றனால தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நிதானமா பேசிட்டு இருக்க, ஒரு கன் சவுண்டுக்கே நீ வந்துட்டு மயக்கப்பட்டு விழுந்துட்ட, வெளியே பாக்கிறதுக்கு தான் ரகடான பொண்ணு மாதிரி இருக்க, உள்ளனா என்னன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி வந்துட்டு நீ வந்துட்டு சரியான லூசு பொண்ணா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் பேசுவேன், என்னோட தங்கச்சியை நான் உன் கூட சேரவில்லை, நீ வந்துட்டு பணக்கார ஆனதை நான் தடுத்துட்டேன்றனால என்ன ரிவெஞ்ச் பண்றதுக்காக கடத்தி
கூட்டு வந்திருக்க, எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். எங்க அப்பா ரின் செத்ததுக்கு நான் காரணமே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் வாய முடுற ஐயோக்கிய ராஸ்கலின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கதவை தடக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. அப்பதான் நம்ம ஹீரோடைய கையில இருந்த கன்னுமே அங்க சைட்ல இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோ மிரட்டுறாங்க. ஒழுங்கா கதவை திறக்கிறியா இல்ல ஷூட் பண்ணிடுவான்னு சொல்ல இதுல ஹீரோ வேற மொக்க பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா உனக்கு கன்னை வந்துட்டு யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவை ஷூட்டே பண்றாங்க. பாருங்க, பார்த்தா புல்லட் இல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ கன்னை பிடிச்சிட்டு பரவாயில்லையே இம்ம நேரம் கன் இருந்தா நானும் செத்து இருந்திருப்பேன், நீ அமைதியாவே இருக்க மாட்டியான்னு சொல்ல ஹீரோயின் நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்னு சொல்ல அப்பதான் ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரின்னை காதலிச்சிருப்பான், ரொம்ப உண்மையாவே தான் லவ் பண்ணி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நாள் ரின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருப்பான். ரின்னுமே வந்துட்டு அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்கான் போல இருக்கு. இப்ப கரெக்டா அந்த அக்செப்ட் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி அக்செப்ட் பண்றப்ப ஹீரோயின் வந்து ஏண்டி அவன் யாருன்னு தெரியும்ல, ரவுடி பையன், ஒழுங்கா வந்துடுடின்னு சொல்ல அக்கா எனக்கு எல்லாமே தெரியும், தயவு செஞ்சு நீ அமைதியா இரு, நான் வரமாட்டேன்னு சொல்ல உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, உங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. தங்கச்சியை பிடிச்சி இழுக்க ஹீரோ விட மாட்டேன்னா பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்து பொக்கு நம்ம ஹீரோடைய மூஞ்சிலே 2 குத்த அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ அவங்க தங்கச்சியை அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாம என்ன பண்ணா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வர அப்ப ஹீரோயினுடைய ஆட்கள்லாம் நம்ம ஹீரோ இன்னும் சரமாரியா போட்டு அடிச்சிடுறாங்க. சோ ஹீரோவுமே ரத்த வெள்ளத்துல கலந்துட்டு இருக்கான். ஹீரோயினுடைய ஆட்கள்லாம் அடிச்சோடனே வீட்டுக்கு வந்து பார்க்க வீடு ஷாப் ரெண்டுமே கொழுந்து விட்டு எரியுது. இப்ப நம்ம ஹீரோ ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனா மாறிட்டான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இங்க பாரு என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையுமே பறிச்சுட்ட, என்ன போட்டு அந்த அளவுக்கு அடிச்ச, என்னோட எல்லாத்தையுமே நீ பறிச்சுட்ட, ஒழுங்கா கம்முனுன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஒன்னு அடிக்கிறதுக்கு ஆள்லாம் நான் அனுப்பலையேன்னு சொல்ல ஓ நீ அனுப்பலையா, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, இங்க பாரு நான் உனக்கு அடுத்து தான் வந்திருக்கேன், நீ கிழவியாயி சாவர வரைக்கும் நீ ஒன்னு இங்கதான் இருக்கணும், இல்லைன்னா உன்னோட உயிருக்கு என்கிட்ட பிச்சை எடு, உன்னை நான் விட்டுறேன்னு சொல்ல ஹீரோயின் உயிர் பிச்சை எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில போட்டிருக்க ஒரு டைமண்ட் ரிங்கை கட்டி ஹீரோ கிட்ட கொடுத்து ஒழுங்கா என்ன விட்டுரு ப்ளீஸ், நீ வேணா என் கூட பேங்க்குக்கு வா, நான் இன்னும் கொஞ்சம் காசு கூட உனக்கு நான் தரேன்னு சொல்ல ஓ காசுனாலே எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பாக்குறியா, அதெல்லாம் முடியாது, நீ இங்க தான் செல்லம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு செம்ம மிரட்ட நம்ம ஹீரோயினா அவங்களுமே பதிலுக்கு பதில் பேசுறாங்க. வாயை வச்சுட்டு அமைதியா இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஒழுங்கா இங்கிருந்து உட்காந்துரு இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டு வெளியே போவ. ஹீரோயின் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணலான்னு பார்க்க அப்பதான் நம்ம ரிசப்ஷன்ல இருந்து யாரோ போன் எடுக்கிறாங்க. ஹீரோயின் என்ன கடத்திட்டாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல ஐயோ அப்படியான்னு சொல்லி கேட்க அப்பதான் தெரிய வருது அது ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டேய் அந்த பொண்ணு ரிசப்ஷனுக்கே கால் பண்ணிட்டாடான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ரிசப்ஷன்ல இருந்து போன் எடுத்து ஏமா என்ன அவ்வளோ மிஸ் பண்றியா, நீ உடனே எனக்கு கால் பண்ணிட்ட, வை போனை, இது என் ஃப்ரெண்டுடைய ஹோட்டல்ல, நீ ஒன்னும் பண்ண முடியாது, வை போனன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிட. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுடைய ஹோட்டல் தான் இது. அங்க வந்துட்டு ஃப்ரெண்டுடைய ஆண்டி வராங்க. ஆக்சுவலி ஆண்டி ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. ஆண்டி வரதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும்னு சொன்னனால தான் ஹீரோ ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்திருப்பான் இங்க. ஆனா இங்க ஆண்டி வந்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஆண்டியா பஸ் கிடைக்கல அதனால தான் ஊருக்கு போலன்னு வந்த உடனே ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாருடா ஆண்டிக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது, அந்த ஃப்ளோர்ல யாரையுமே தங்க வச்சிடாத, நானும் ஹீரோயினும் தான் அந்த ஃப்ளோர்ல இருப்போம், நீ தாண்டா ஆண்டிக்கு தெரியாம பாத்துக்கணும்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கறான் எப்படா ஹீரோயினை வந்துட்டு கடத்தனன்னு சொல்ல அப்ப ஒரு ஆள் ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கடத்தல்காரன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடத்தல்காரன் ஒரு ரவுடி கிட்ட ஹீரோயினுடைய போட்டோ காமிச்சு ஹீரோயினை கொலை பண்ண சொல்ல அந்த பக்கமா வந்து நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் ஹீரோயினை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட ஹீரோ கையில எடுத்து இருந்திருப்பான். சோ அப்ப நீ ஹீரோயினை கொலை பண்ண போறியாடான்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க ஹீரோ உடனே இல்ல நான் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு மறைச்சு வச்சிருக்கேன் அந்த ரவுடி கிட்ட இருந்துன்னு சொல்ல ஓ அப்ப நீ ஹீரோயினை காப்பாத்துறியாடான்னு கேட்க அதுவுமே இல்லடா அப்படின்னு சொல்ல என்னடா இது நீ பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கொலையும் பண்ண மாட்டேன்ற, காப்பாத்தி வச்சிருக்கணும் சொல்ல மாட்டேன்ற, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹோட்டல்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு அங்கிட்டு பாக்குறாங்க. எல்லா டோருமே சாத்தி இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம பாக்க அப்பதான் அங்க ஃபயர் அலாரம் ஒண்ணு இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு ஒரு பேப்பரை கொளுத்தி போட்டு ஃபயர் அலாரம் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சவுண்ட் கேட்கும் இல்லையா, அலாரம் அடிச்சோடனே கண்டிப்பா பக்கத்துல இருக்க பில்டிங் எல்லாருக்குமே கேட்குமேன்னு சொல்லி பண்ணா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அதெல்லாம் ஆஃப் தான் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ணாலும் சரிங்க உன்னால தப்பிக்கவே முடியாது அமைதியாருன்னு சொல்ல ஹீரோயின் இங்க பாரு நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நான் உயிர் பிச்சு கேட்கணும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் என்னால முடியாது, எங்க அப்பா யாருன்னு தெரியும்லன்னு சொல்லிட்டே இருக்க போல கதவை யாரோ தட்டுறாங்க. யாரோ வந்துட்டாங்க தன்னை காப்பாத்த போறாங்கன்னு நினைச்சா எப்பதான் நம்ம ஹீரோ கதவுல போயிட்டு வந்துட்டு யாரோ வந்திருக்கத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை இங்க பாரு நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சுன்னா அமைதியா இரு, உன்னை வந்துட்டு கடத்தி கொலை பண்ண சொன்னவன் தான் இப்ப வந்திருக்கான், வாயை முட்டு இங்க இருன்னு சொல்ல ஹீரோயின் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இவன் ஜஸ்ட் நம்மளை கடத்தி இருக்கான், நம்மள யாரோ கடத்த சொல்லியிருக்காங்க போல இருக்கேன்னு சொல்லி யோசிக்க இப்ப அந்த கடத்தல்காரன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட வந்து என்னடா ஹீரோயினை கொலை பண்ணிட்டியா, எங்க அவளோட டெட் பாடி எங்கன்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ இங்க பாருங்க ஹீரோயினை நான் கடத்தினேன், அப்ப ஹீரோயினோட மூஞ்சியை பார்த்துட்டு அதனால நானே அவளை போட்டு தள்ளிட்டு அவளை வந்துட்டு ஒரு இடத்துல புதைச்சிட்டேன், இந்தாங்க அவளுடைய வந்துட்டு செயின் பிளஸ் வந்துட்டு ஹீரோயினை கடத்தி கொலை பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய போட்டோ காமிக்க அப்பதான் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய உடம்புல எப்படி ரத்தம் வந்திருக்குன்னா ஹீரோ தான் வந்துட்டு பூசி விட்டுருப்பான். ஏன்னா இந்த கடத்தல்காரன்ட்ட காமிச்சு
வச்சு நம்ப வைக்கணும் இல்லையா. சோ இப்ப வந்துட்டு போட்டோ ப்ரூஃப் எல்லாம் காமிக்க அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுடைய டெட் பாடி யாருக்கும் கிடைக்காதுல்ல, நல்லா புதைச்சிட்டலன்னு கேட்க ஹீரோ ஆமா ஆமான்னு சொல்ல உடனே அந்த கடத்தல்காரன் என்ன பண்ணா, சரி ஓகே எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல ஹீரோ உடனே ரெஸ்ட் ரூம்லாம் வேணாம் உள்ள ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தயங்குறான். என்ன பொண்ணா யார் அதுன்னு கேட்க ஹீரோ உடனே இல்ல நான் ஒரு பாருக்கு போனேன்னா அங்க நல்லா குடிச்சிருந்தேன், அங்கதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் ஹீரோ உல்டாவா விட. சரி ஓகே ஓகே எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்டான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு முன்ன வந்துட்டு குளிச்சிட்டு இருக்க நான் சொன்னேன், டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியை மேல ஊத்திக்கன்னு சொல்ல ஹீரோயினுமே ஷவர் எடுத்து தண்ணியை மேல ஊத்திக்கிறாங்க பாருங்க. ஹீரோவா லைட்டா நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த ரத்தத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கழுவிட்டு ஹீரோ கையில இருக்க டவலை வாங்கிக்க அந்த ஆளு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு போயிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி சும்மா நடிக்கிறாங்க. அவனும் சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரனும் அங்க இருந்து நம்ம ஹீரோ கிட்ட டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்பு. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறான் இவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே என்ன விடு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அதெல்லாம் முடியாது நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்ல ஏன்டா டேய் அதான் வந்துட்டு என்ன கடத்தினவங்கிட்ட நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டல அப்புறம் என்னடான்னு சொல்ல அப்பயே ஹீரோ விடவே மாட்டேன்றான். இங்க இந்த கடத்தல்காரன் ஹீரோயினுடைய அங்கிள் கிட்ட வந்திருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த ஹீரோயினுடைய அங்கிள் ஆக்சுவலி இவன் அங்கிள் தான் ஹீரோயின் சொல்றாங்க, ஆனா இவன் உண்மையான அங்கிளா இல்ல வேற என்ன எதுன்றதா தெரியல. இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி அந்த கடத்தல்காரன் கிட்ட சொல்ல அவன் தான் வந்துட்டு ஹீரோவுக்கு அந்த வேலையை கொடுத்துருப்பான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் இறந்துட்டாங்க, அவங்களுடைய செயின் இதுன்னு சொல்ல அவ்வளவுதான் அங்கிள்காரன் ரொம்ப ஹாப்பி ஆகி குட் பை ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஜெனரல் மேனேஜர்னு சொல்றப்பவே தெரியுது இல்லையா ஹீரோயின் தான் கம்பெனியோட ஜிஎம் போல இருக்கு. ஒருவேளை பதவிக்கு ஆசைப்பட்டு பண்ணானோ தெரியல, அதெல்லாம் போக போக தான் தெரியும். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உன் ட்ரெஸ் நனைஞ்சிச்சு இந்த என்னுடைய சட்டை மட்டும் தான் இருக்குது இதை போட்டுக்கோன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பா நம்ம ஹீரோ பார்க்க போடுறதா இருந்தா போட்டுக்கோ இல்லனா விட்டு போமா ஓவரா பார்க்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சட்டை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போவ. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டான். பார்த்தா பக்கத்துல ஹீரோயினை காணோம். ஐயோ எங்கேயாவது குடுக்குன்னு ஓடிட்டாலும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கதவை தட்டினா உள்ள இருந்து டாப்பா போட்டுருக்குது. இப்ப ஹீரோயின் வேற திறக்கலையா, டக்குன்னு ஹீரோ வேற ஒரு சாவியை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் மயக்க போட்டு கிடக்குறாங்க. ஏமா நைட்டு ஃபுல்லா இங்கதான் படுத்துட்டு இருந்தியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் சட்டையை மாத்திட்டு தலையை செவிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல என்ன ஆச்சுன்னு தெரியலையா ஒருவேளை உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொட வர நம்ம ஹீரோயின் டே உர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுடைய அங்கிள் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி ஹீரோயின் அப்ராடுக்கு போயிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு, அதனால கம்பெனியை இதுக்கப்புறம் நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் நியூஸ் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க என்ன நான் அப்ராடுக்கு போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்க. ஆனா வந்துட்டு அந்த நியூஸ்ல லைவ்ல ஹீரோயினுடைய அப்பா வந்து இல்ல என்னுடைய பொண்ணை வந்துட்டு யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஹீரோயினுடைய அப்பாவை சூழ்ந்துக்கிறாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா என் பொண்ணை யாரு கடத்தினாலும் தயவு செஞ்சு விட்டுருங்க, நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நான் கொடுத்துறேன், என் பொண்ணை விட்டுருங்க, என் சின்ன பொண்ணு இறந்துட்டா என் பெரிய பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்க ப்ளீஸ் அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல கெஞ்சிட்டு இருக்க. இதை ஹீரோயினுமே பாக்குறாங்க, அங்கிளுமே பார்த்துட்டு கடுப்பாவறாரு. ஸோ ஏன்னா அங்கிள் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோடைய பொறுப்பை ஏத்துக்கலாம் நினைச்சிருந்திருப்பாரு போல இருக்குது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கத்துறாங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியல என்ன விட்டுருன்னு சொல்ல ஹீரோ உடனே சரி ஓகே ஓகே இந்தான்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு சாவி எட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்து சரி ஓகே இந்த தப்பிச்சு போய் என் மனசு மாறுறதுக்குள்ளன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு உட்கார ஹீரோயின் போயிட்டு கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ண ஆனா சாவி செட் ஆகல. வந்து நம்ம ஹீரோ கத்துறாங்க டேய் சாவி செட் ஆகல இது ஃபேக்கான சாவிடான்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஐயோ என்கிட்ட பேண்ட் பாக்கெட்ல நிறைய சாவி இருக்குது, உன்னோட அன்லக்கி போல இருக்கு, ஏதோ வந்துட்டு சூட் ஆகாத சாவி வந்துட்டு என் கை கிடைச்சிச்சு, சோ இதுக்கப்புறம் நீ தப்பிக்கலாம் முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு தபால் திபால்னு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உடனே இங்க பார் ஒழுங்கா வந்துட்டு அமைதியா இருன்னு சொல்ல ஹீரோயின் அமைதியாவே இருக்க மாட்டேன்னாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பார் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் என் ஃப்ரெண்டு வீட்டு சொத்து, ஒழுங்கா இதெல்லாம் கிளீன் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் என்னால முடியாது என்ன வெளியே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கத்த ஹீரோ வந்துட்டு இங்க பாரு ஒழுங்கா எடுத்து வைக்கிறியா இல்லையான்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் என் தங்கச்சியை கொலை பண்ண மாதிரி என்னையும் நீ கொலை பண்ணி போட்டுரு, உங்ககிட்ட வந்துட்டு இப்படி ரக வேதனை படுறதுக்கு நான் செத்துருவேன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுடைய தங்கச்சி சாவர நிலைமையில கிடக்குற ரத்த வெள்ளத்துல அப்ப அவன் என்ன சொல்றா என்னோட குழந்தைய அவன் வந்துட்டு அவார்ட் பண்ண சொல்றான், பார்த்தா அதுக்கு என்ன அவன் லவ் பண்ணலையாங்கான்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு இதை மட்டும் சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே என்ன பண்றா செத்துடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியை கட்டி பிடிச்சு செமையா அழுகுறாங்க. தங்கச்சின்னா அம்பிட்டு உசுறு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் செமையா அழுதுட்டு இருக்க. இந்த பிளாஷ்பேக்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இங்க ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிடாண்டே அவ ரொம்ப வந்துட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாவா போயிட்டு நம்ம அதை கிளீன் பண்ணலான்னு சொல்ல ஏண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் இந்த ஹோட்டலோடய வந்துட்டு ஓனர் என்ன போயிட்டு கிளீன் பண்ண கூப்பிடுறேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இங்க பாரு வெளியே இருந்து இதுக்கு யாரையாவது நம்ம ஹையர் பண்ணோம்னா அவங்க ஹீரோயினை பாத்துருவாங்க, ஒன் ஹீரோயின் இங்க இருக்கிறது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியணும், தயவு செஞ்சு வந்து தொலைடான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட தலையிலே 2 போட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சோ ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயினா இவன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மாட்டிட்டு தவிக்கிறத விட செத்துடலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு பிளேட் எல்லாம் உடைச்சு போட்டிருப்பாங்க இல்லையா அதோட ஒரு பீஸ் எடுத்து ஓங்கி அவங்க கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போவா. அப்படியே இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா?
ஓகேங்களா? ஸோ இது ரிவெஞ்ச் ட்ராமான்றனால கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எபிசோட பார்க்கணும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.